2010ல் வந்து ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் உடைய அனிமேட்டட் வெர்ஷன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோடைய லைவ் ஆக்ஷன் தான் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த படத்தை நானும் தியேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோட லைவ் ஆக்ஷனும் சரி இல்லை அனிமேஷனும் சரி, ரெண்டுத்துலேயுமே கதை வந்து காமனான கதை தான். ஒரு சாதாரண கிராமத்தில் வைக்கிங்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட கிராமத்தை நிறைய தடவை வந்து டிராகன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டிராகன்ஸ்க்கும் வைக்கிங்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற சண்டையில் நம்ம ஜேக்கோப் வந்து அந்த டிராகன்ஸை துன்புறுத்தக்கூடாது, அவங்கள வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறான். இந்த பிரச்சனைக்கு நடுவில் அவனுக்கு ஒரு டிராகன் கிடைக்குது, அதான் இந்த பிளாக் டிராகன். ஸோ இப்போ அந்த டிராகனை அவன் எடுத்து வளர்க்குறான். ஸோ அவனுக்கும் அந்த டிராகனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த படத்துடைய ஃபுல் கதையே. இந்த படத்தை ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டப்படுற டிராகன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸை எந்த ஒரு விதத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த படத்தில் சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் அண்ட் மேக்கிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த படத்துடைய ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் இந்த படத்துடைய ரன் டைம். அண்ட் அது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போரிங்காகவும் இந்த படம் ஃபீல் ஆகாது. யாரெல்லாம் இந்த படத்துடைய அனிமேட்டட் வெர்ஷன் பார்க்கலையோ அவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வீக்கெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.